அம்மா வடை போடுறாங்கல்ல, நிறைய பேர் 2 வடை சாப்பிட்டு ஒரு டீ குடிக்கிறான். மற்றபடி அவன் வாக்கிங்லாம் போகிறான், எல்லாம் வேறு கெட்ட பழக்கமே கிடையாதுன்னு வைங்களேன். எல்லாம் பெர்ஃபெக்டாக வெயிட்லாம் வச்சுருக்கான். அவன் ரிஸ்க்லேருந்து தப்புறாங்கிறீங்களா? திரும்ப திரும்ப அந்த ரோட்டோரம் உள்ள கடைகளில் வந்து திரும்ப திரும்ப காய்ச்சுறாங்கல்ல, திரும்ப திரும்ப பொரிக்கிற அந்த எண்ணெயை தான் அவன் பாதி விலைக்கும் கீழே வாங்கிட்டு வருவான். பெரிய ஹோட்டல்களில் ஒரு தடவை வடை போடுற எண்ணெயை அவன் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவான். சாயங்காலம் அந்த எண்ணெயை கொடுத்துட்டு வேறு புது எண்ணெய் போடுவான். ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு வடை 15 ரூபாய்க்கு போடுறான் அப்படின்னா அவனுக்கு கட்டுப்படி ஆகும். 5 ரூபாய்க்கு வடை போடுறான், என்ன பண்ணுவான்? தண்ணியிலே போட முடியும், எண்ணெயில் தான் போடணும். இவன்கிட்ட வாங்கிட்டு வருவான். அவன் 1 லிட்ரு 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் அப்படின்னா 20 ரூபாய்க்கு கொடுப்பான். வாங்கிட்டு வந்தால் கிட்டத்தட்ட தண்ணி விலை தான் போடுவான். அதில் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிடுங்கிற ஒரு சேஞ்ச் வருது. அந்த ஆயிலில் வந்து டிரான்ஸ் ஃபேட்டு, அந்த அந்த எண்ணெயில் உள்ள மாற்றம் வருது. அந்த டிரான்ஸ் ஃபேட் வந்து கார்சினோஜெனிக், கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அப்போ கேன்சர் ரிஸ்க் அவனுக்கு எத்தனையோ மடங்கு மேலே போயிடுது. ஹார்ட் அட்டாக்கும் எத்தனையோ மடங்கு மேலே போகுது. ஒரு 2% 4% அந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் சாப்பிட்றத குறைச்சாலே 35-40% ஹார்ட் அட்டாக் குறையுதுங்கிறான் ரிசர்ச்சில். அப்போ டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் இது அதில் இருக்குன்னுட்டு எத்தனை பேர் தெரியும்? திரும்ப திரும்ப கொதிக்க வைக்கிற எண்ணெயில் நம்ம வீடுகள்லையுமே நிறைய அந்த தப்பு பண்ணுறோம். இன்றைக்கி வடை சுடுறோன்னா அந்த எண்ணெயை அப்படி திரும்ப வடிகட்டி வச்சுக்கிறது. அடுத்தால எண்ணெயை குறைச்சி விடணும், அதை பொரிச்சு முடிச்ச பிறகு டிஸ்கார்ட் பண்ணிடணும், தூர போட்டுடணும். அதை திரும்ப வடித்து வச்சு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயே நிறையா சேஞ்சஸ் இருக்குது. அது இரத்த குழாய்களுக்கு டேஞ்சரஸ். உள்ளுக்குள்ளே கிடக்க கொலஸ்ட்ராலை உள்ளே படிய வைக்கக்கூடியது டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட். அப்போ 2% அதில் உள்ள கன்சம்ஷனை குறைஞ்சாலே 40% ஹார்ட் அட்டாக் குறையுதுங்கிறான் ரிசர்ச்சில். அவன் இதெல்லாம் அவன் பண்ணின தப்பு 2 வடை டெய்லி சாப்பிட்டது. அந்த கடையில் போய், அந்த கடையில் ரோட்டு ஓரம் உள்ள எங்கே இந்த கடையில் எல்லா கடையிலையும் அதான் கிடைக்குது. நீங்கள் பேக்கரியிலலாம் போய் சாப்பிட்றோம்ல, பேக்கரியில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். அதில் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் எங்களுக்கு வனஸ்பதியில் இருக்குது. வனஸ்பதி எதில் இல்லை? ப்ரெட்டில் இருக்குது, எல்லா கேக்குலேயும் இருக்குது, முறுமுறுன்னு இருக்குல்ல பிஸ்கட்டு, எல்லா பிஸ்கட்லேயும் வனஸ்பதி இருக்குது. அப்போ வனஸ்பதியில் அது வந்து டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிடு. அதனுடைய கன்சம்ஷன் குறைஞ்சனா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சான்ஸ் குறையுது. எத்தனை பேருக்கு தெரியும்? கேக்கு தானே, பர்த்டேக்கு நம்ம அதுதான் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறோம். அவ்வளோ என்னது வனஸ்பதி, மேலே க்ரீம் என்னது, அவ்வளோ டால்டாவில் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் போடுறான், கலரிங் ஏஜென்ட் போடுறான். ஒரு கலரை கொடுத்து ஒரு மணத்தை கொடுத்து அப்படி தடவை வச்சிடறான். சுகரை போட்டு ஆட் பண்ணி க்ரீமை போட்டு வச்சிடறான். இதை தான் நம்ம பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுறோம். கேக்கு கட் பண்ணுறது பர்த்டேக்குன்னா அது ஒரு பெரிய என்னமோ பெரிய சாதனை மாதிரி. நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கேசரி கிண்டி உங்கள் வீட்டில் ஒரு வடை போட்டு அதுதான் பெஸ்ட்டு இருக்கையில். வர்றவங்களாம் கடலை மிட்டாய் கொடுங்க வேண்டான்னு யார் சொன்னால், ஏன் சாக்லேட் கொடுக்குறீங்க? சாக்லேட் நம்ம வீட்டில் உள்ள சமாச்சாரமா? அதுலேயும் அவ்வளோ மனஸ்பதி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி ஃபுட்டில் உணவுலலாம் இந்த மாற்றங்கள் தெரியாமலே நீங்கள் கண்டதெல்லாம் தின்னுட்ருக்கீங்க. என்ன சாப்பிட்றோன்னு தெரியல, அது என்ன இருக்குது இன்க்ரீடியன்ட்னு தெரியல. நீங்கள் வந்து ஹைட்ரோஜினேட்டட் ஃபேட்டுன்னு போட்டிருப்பான். பிஸ்கட் பாக்கெட்டு எடுத்து பாருங்கள், ஹைட்ரோஜினேட்டட் ஃபேட்டுன்னு போட்டிருப்பான். என்னது? வனஸ்பதின்னு போட மாட்டான். ஹைட்ரோஜினேட்டட் ஃபேட்டுன்னா நமக்கு என்னதோ போட்டிருக்கான் ஃபேட்டு அப்படின்னு நினச்சிட்டு. அதனால் இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் உணவு பழக்கங்களில் நம்ம ஊரில் உள்ள உணவு, நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி சாப்பிட்ட உணவு தான் பெஸ்ட்டு. அந்தந்த ஏரியாக்களில் விளைகிற பயிர் தான் பெஸ்ட்டு. இதுக்கு எங்கேயோ இருந்து வர்றது அந்த ஓட்ஸு சாப்பிடலாமா? என்னவோ ஓட்ஸுனால் எங்கேருந்து கொண்டு வரான், அது அங்கே குதிரைக்கு கலந்து வைக்கிறது. நம்ம ஊரில் தவிடு போடுறோம்ல, அந்த ஊரில் குதிரைக்கு வந்து ஓட்ஸ் விளையிற இடங்களில் குதிரைக்கு அதான் மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. நம்ம என்னவோ பெருசாக கண்டுபிடிச்சிட்டு ஓட்ஸ் சாப்பிட்றோமா பாலில் போட்டு. இதெல்லாமே சனியம் பிடிச்ச வியாபாரம். நம்ம வீட்டில் உள்ள இட்லி தோசை வடை, ஒரு நாளைக்கு என்றைக்கு ஒரு நாளைக்கு வடை போட்டுங்க, பொங்கல் உப்பு மாதிரிலாம் நம்ம சாப்பிட்றோம்ல, நம்ம அம்மா அப்பா கொடுத்தது பயிர் வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டோன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். இரத்த குழாய்கள் நல்லாயிருக்கும். இரத்த குழாய்கள் வந்து அடப்பு வருது, எல்லாம் 40 வயசில் வருது, 50 வயசில் வருது, 60 வயசில் வருது, பரவாயில்ல. 30 வயசில் வருது, 20 வயசில் வருதுன்னா என்ன காரணம்? உணவு தான் காரணம். முக்கியமான உணவு தான் காரணம். எல்லாம் பரோட்டா நைட்டில் 11 மணிக்கு போய் அடிக்கிறானுங்க, கண்ணாபண்ணானி போட்டு சாப்பிட்டுவிட்டு அது எல்லாம் எங்கே போகும்? எல்லா சிஸ்டத்தையும் டேமேஜ் பண்ணி இரத்த குழாயெல்லாம் டேமேஜ் பண்ணிடும். இரத்த குழாயை டேமேஜ் பண்ண பிறகு என்ன பண்ண முடியும்? அங்கே மாத்திரைக்கு நான் ப்ளம்பிங் இருக்கான்னு லைன் போட்டதை மாத்திரைக்கு
பிளம்பரு இது எலக்ட்ரிஷியனோ பிளம்பரை கூட்டுவாங்க, லைனை மாற்றணுன்னா எங்கே மாற்றுறது? நம்ம வீட்டில் லைன் அடைச்சி போச்சுன்னா போட்டு சரியா 40 வருஷம் ஆயிடுச்சுல்ல, அடைச்சிருக்கோம், மாற்றிடுவோம் அப்படின்னா மாற்றலாம். இரத்த குழாய்களில் அடைப்பு வர்ற பிரச்சனை நிறைய வருது. இப்போது சின்ன பையங்களுக்கே வருது, 25-30 வயசில் வருது. இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர் சென்னையில் ஒரு பையனுக்கு அந்த மாதிரி, அவனுக்கு அங்கிள் எனக்கு ஐவிசியில் ஒரு ஃபில்ட்ரு வச்சுருந்தது, அதை எடுத்தோம், அந்த பொண்ணுக்கு என்ன மருந்து போடலான்னு கேட்குறான். ஐவிசினா இன்ஃபீரியர் வீனக்கேவா. இன்ஃபீரியர் வீனக்கேவாங்கிறது கீழே இருந்து போகிற இரத்த குழாய்கள்லாம் கடைசியாக சேர்ந்து இதயத்தில் போய் சேரக்கூடிய இடம். அங்கே வந்து இங்கேருந்து மேலேருந்து இங்கேருந்து ட்ரெயின் ஆகிற இது வழியாக போய் அங்கே ஒரு ஃபில்ட்ரு வச்சுருக்காங்க. எதுக்கு? இரத்த கட்டிகள் அங்கே போய் இருதயத்தில் போய் அங்கேருந்து மூளைக்கு எங்கேயும் போய் பக்கவாதம் வந்துடக்கூடாதுங்க இருக்க ஃபில்ட்ரு வச்சுருந்தாங்களாம். இப்போ அந்த இரத்த கட்டிகளெல்லாம் கரைச்சாச்சா மருந்து போட்டு இப்போ அதை எடுத்தாங்களாம், இந்த இரத்த குழாய் வழியாக போய் எடுத்தாங்களாம். இதெல்லாம் வேணுமா? எல்லாம் 40 வயசு 45 வயசில் கேள்விப்படாத வியாதிகள்லாம் வருது. அதனால் கவனமாக இருக்கணும். உணவு பழக்கங்களில் வந்து எல்லாம் ருசியாக தான் இருக்கும், சாப்பிடும்போது ருசியாக தான் இருக்கும், அதே பிறகு அடிக்ட் ஆயிரும், அதே பழக்கமாயிரும். அந்த அந்த உணவுகளில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. கலரிங் ஏஜென்ட்டு, ஃப்ளேவரிங் ஏஜென்ட், அந்த வாடகைக்கு கொடுக்கறது, கலருக்கு கொடுக்கறது, இது எல்லாமே கெமிக்கல். அதனால் அந்த கடைக்கு போனால் முக்கால்வாசி வியாபாரம் இதாக இருக்குது. முக்கால்வாசி ராக்கையில் இதான் அடுக்கி வச்சுருக்கான். பாக்கெட்டாக அடுக்கி வச்சுருக்கான். எல்லாம் அள்ளி போட்டு பில்லை போட்டு கொண்டு போகிறாங்க. எங்கே போய் நிற்க போகுது இதில். அதனால் எங்கேயும் இந்த ரெடிமேடாக அவங்களுக்கு கிடைக்குது. சப்பாத்தி அப்படி ஒவ்வொரு மாதிரி ஒரு படத்தை போட்டு அப்படி வச்சுருப்பான் உள்ள. நீங்கள் சப்பாத்தியை தூக்கி அப்படி போட்டால் போதும், நீங்கள் மாவுலாம் பிசைய வேண்டாம், நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம், இது வேண்டாம், அப்படி தூக்கி போடும். எல்லாம் அது ஷெல்ஃப் லைஃப் என்ன 6 மாதம் வச்சுருப்பான். எங்கேயாவது மாவு பிசைஞ்சு 6 மாதம் வைக்க முடியுமா? கெமிக்கல் அவ்வளோ. அது ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே கெமிக்கல். கெமிக்கல் இல்லாமல் எப்படி அதை ப்ரிசர்வ் பண்ண முடியும்? நீங்கள் இப்போ மாவு பிசைஞ்சு வெளியில் வச்சுக்கிட்டிங்கன்னா மறுநாள் சுட முடியுமா? எல்லாம் கிருமி வந்து சோல் முடிஞ்சு போமே. 2 மாதம் 3 மாதம் வைக்கிற மாதிரி தான் ஷெல்ஃப் லைஃப் கொடுத்து வச்சுருக்காங்க உணவுப் பொருளை. அதனால் அதெல்லாம் அந்த பக்கமே போகாதீங்க. பார்க்குறக்கு அழகழகாக வச்சுருக்கான். எப்பா இது சிம்பிளாக போச்சே, காலையில் எழும்புனதும் 2 சப்பாத்தி தானே, இது அப்படி தூக்கி இப்படி புரட்டி போட்டு சாப்பிட்டு போயிடலாமே, என்னத்தை சாப்பிட்ற, அங்கே உள்ள என்ன இருக்குது? அதனால் பேக்டு ஃபுட்டு எல்லாமே கெமிக்கல் இல்லாமல் எந்த ஒரு பேக்டு ஃபுட்டும் இல்லை. நேச்சுரலாக எல்லாம் கிடைக்குது நம்ம ஊரில். எதுக்கு அநியாயத்துக்கு போட்டுட்டு நம்ம சனியனை விலை கொடுத்து வாங்குவானே? பழையது இருக்கிறதுல பெஸ்ட்டு. நம்ம சாதாரண சோத்தை விட பழைய சோறு வந்து அது ஸ்டெபிளைஸ்டு கார்போஹைட்ரேட்டு, அதில் ஈஸ்ட் ஆக்ட் பண்ணி அது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக மாறிடுது. ஈஸியாக ஜீரணம் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்து ஜீரணம் ஆகும். அதான் வேணும் நம்ம உடலுக்கு, அதான் நல்லது. ஈஸ்ட் இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்னு சொல்லி மாத்திரை, ஒவ்வொரு மாத்திரை 10 ரூபாய்க்கு டெய்லி விழுங்குற நிறைய பேர் இருக்கான். 100க்கு 50 பேர் விழுங்கிட்டு இருக்கோம். ஏன்னா பி காம்ப்ளெக்ஸ் எழுதுறதில்ல, இப்போ ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் தான் எழுதுகிறோம். அது அவளும் கஞ்சியில் இருக்குது. ஒரு துவையில் வச்சு அதை கஞ்சி சாப்பிட்டோன்னா அவ்வளோதான். ஆகா, சொர்க்கமே என்றாலும் அது பழைய கஞ்சி போல் வருமா? அதனால் என்னவோ கஞ்சி குடிக்கிறது என்னவோ இப்போ இளக்காரமாக உங்களுக்கு தெரியுது. குடிச்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். சம்பா அரிசி போட்டு கஞ்சிலாம் குடிச்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. அந்த காலத்தில் அதான் நல்லா இருந்தாங்க. ஏன் வைத்தியம் பண்ண போனான்? இப்போ 3 ஊருக்கு சேர்ந்து ஒரு ஒரு என்னது, இப்போ சாத்தாங்குளம் எடுத்துக்கிட்டோன்னா, சாத்தாங்குளம், முதலூர், அந்த ஏரியா இட்டமொழி, அங்கெல்லாம் சேர்த்து பார்த்தா மொத்தத்தில் 4 டாக்டர் இருப்பாங்க. அதுவும் பாதி ஹோமியோபதி படித்த டாக்டருக்கு 2 பேர் இருப்பாங்க. யாராவது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், 2 எம்பிபிஎஸ். அப்பவும் அவ்வளோதான் நோயாளிகள் இருந்தாங்க. இப்போ தெருவில் 15 பேர் உட்காந்துருக்கான். ஒரு தெருவில் 15 பேர் உட்காந்துருக்கான். மாட்டு ஆஸ்பத்திரி கூட அப்படி வரல, மனுஷனுக்கு தான் அந்த மாதிரி ஆஸ்பத்திரி வந்துட்டு. அதனால் வியாதிகள் எல்லாமே நம்ம யோசிக்கணும். உணவு பழக்கங்கள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய உடற்பயிற்சி இல்லாமல் இந்த 2ம் தான் விதை போடுது எல்லாத்துக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டோன்னா நம்ம தான் ராஜா. நம்ம அப்பா வாழ்ந்த வயசுக்காவது நம்ம வாழ வேண்டாமா? இவர் மெடிக்கல் மிரக்கல் என்னெல்லாமோ பெரிய முன்னேற்றமாக ஆகிட்டோம். நம்ம மருத்துவத்துறையில் நாங்கள் அட்வான்ஸாக போயிட்டோம். நீங்கள் எங்கே போயிட்டீங்க? வியாதியை கண்டுபிடிக்கிறீங்க, வைத்தியம் பண்ண முடியுதா? கண்டுபிடிக்கும் போதே கிட்டத்தட்ட சோழி முடிஞ்சு போகுது. ஆமாம், 95% அடப்பு இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கிறோம். அது வரைக்கும் என்னதான் கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை. கேன்சரு பண்ணும்போதே மல்டிபிள் செகண்டரிஸ், லிவரில் செகண்டரி இருக்குது, லங்ஸில் செகண்டரி. என்ன பண்ண போகிற?
ஒரு கீமோதெரப்பி கொடுப்பீங்க, ரேடியோ தெரப்பி கொடுப்பீங்க. எத்தனை நாள்? வலியோட ஒரு வருஷம் வச்சுக்கிருக்கலாம். அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. என்ன அட்வான்ஸு ட்ரீட்மெண்ட் இருக்குது? ஒன்றும் கிடையாது. வராமல் தடுக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு நம்ம பாரம்பரிய உணவுகள், நம்ம அப்பா அம்மா எப்படி வாழ்ந்தாங்க, எவ்வளோ நேரத்தில் படுத்தாங்க, எத்தனை மணிக்கு முழிச்சாங்க, அதெல்லாம் கேளுங்க. உங்கள் தாத்தா எத்தனை மணிக்கு படுப்பாங்க, எத்தனை மணிக்கு முழிப்பாங்கன்னு கேளுங்க. அந்த மாதிரி படுத்துங்க, தூங்குங்க, காலையில் முடிங்க, காலையில் சந்தோஷமாக இருங்க. நல்லது.